guys, welcome back guys. இந்த வீடியோல நான் ஸ்டாப்பான காமெடி வீடியோ அடிக்க கொண்டு வந்திருக்கோம். சோ மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெண்டிங் மிஷின்ல ஒரு சிப்ஸ் பாக்கெட் மாட்டிக்க மூளை யூஸ் பண்ணி இன்னொரு சிப்ஸ் பாக்கெட் வாங்குனாரு. என்ன மாதிரி கிரிக்கெட்டுங்கறீங்க? அம்பையர்லாம் அங்க வெறியேறி போயிட்டாரு. கோயில்ல பிரசாதத்துக்கு லைன்ல நின்னுகிட்டு இருக்கும்போது தீந்து போனா என்ன வலி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? யூடியூபை பார்த்து நல்லபடியா சமைச்சிட்டாங்க. ஆனா பேத்தெடுக்கிறது எப்படின்னு தான் தெரியல. அப்பளத்தை ஆர்வமா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதோட விலை 80 ரூபாமா? ஆபீஸ்ல உங்களுடைய பணி என்ன? நாங்க ஃபங்க்ஷனுக்கு வாழைத்தார வாங்கினார் சொன்னா பச்சை மிளகா வாங்கிட்டு வந்துக்கிறீங்க. இவங்க கையால டீ போடுமான்னு இருப்பாங்க போல, அதான் கையை கழுவி போடுறாங்க. தாப்பால் இருக்கு, பூட்டு இருக்கு, கதவு இருக்கு, ஆனா ஏன் இருக்குன்னு தான் தெரியல. அவன் புடிங்க சார், அவனை எங்க டயர் விட்டு ஓடுறான்? எங்க சூடான காத்து வந்தாலும் குத்த வச்சு உக்காந்துக்கிறாரு அவரு. டிமாண்ட் இருக்க இடத்துல தான் சப்ளை இருக்கணுமா? அதான் கிளாஸ் ரூம்க்கே சம்சா கொண்டு வந்துட்டாரு. சாப்பிடும் பொழுது எந்த பிரச்சனை குறுக்க வந்தாலும் கண்டுக்க கூடாது. ஸ்கூலுக்குள்ள பிரச்சனை பரவாயில்ல, அந்த ஸ்கூலே பிரச்சனை தான். எப்படியெல்லாம் உக்காந்து யோசிச்சிருந்தா இப்படிப்பட்ட ஒரு கேமை கண்டுபிடிக்க முடியும்? எனக்கு பிரேக்கப், அதுல ஏன் தப்பு? அவங்க வீட்டுல குடியிருக்கலாம், பெரிய சைஸ் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறாங்க. அறுசுவை விருந்து தலைவாழையில போட்டு சாப்பிட்டு இருந்தாங்க. இப்படி யாராலையும் அவங்க மண்டையை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க. பாரு, இது வந்து செந்தில் பிளாக், இது வந்து குணா பிளாக். வீடியோக்கான சம்பந்தமா இருந்தா பேசலாங்க. சம்பந்தம் இல்லாம இருக்குது. ஷர்ட் ஆர்டர் பண்ணிருக்கேன், என்கிட்ட இல்லவே இல்லை தெரியுமா அந்த கலரு. சார் சொன்னதுல எல்லாமே தப்பு சார். முதல்ல இருந்து வாங்க. ஏய் மம்டி சேட்டா இந்து பெக்கவதி. ஏன் போட்டோ எடுக்கும்போது மட்டும் வெறி கொண்டு பாக்குறாரு அவரு. கத்தி தொண்டை தண்ணி வத்தி மைக்கு செட் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. வெட்னஸ்டே 2025 வரும். நாங்க 75 வந்திருக்குது. ரெண்டு பேருமே CR7 ஃபேன் போலங்க. ஆட வரலாங்கிற வர ஃபோர்ஸ் பண்ணி ஆட வச்சா அப்புறம் இப்படிதான் வரும். கீழே இருந்து மேல போறதுக்குள்ள மொத்தமா மாறிட்டாரு. ஓம் நம சிவாய ஜீசஸாய நமஹ. அது ஒண்ணு இல்லங்க, பாத்ரூம்ல வடிக்கு வந்து கை காலாம் எடுத்துக்கிச்சிங்க. சொல்லி கொடுக்குற டுட்டோரியலை விட அதுக்கு போடுற வீடியோ நல்லா இருக்குது பாஸ். சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். வாங்க சார். குப்பமேடா கடந்த மனையில வீடு கட்டிட்டேன்னு கேட்ட கேமராமேனை மாத்துங்க பக்கத்துல காமிச்சிட்டாரு. அந்த கடைசியில போட்டோ எடிட் பண்ணவருக்கு கோடி கும்பிடு. யாருக்கும் பிரச்சனை வராம எல்லாரையும் வாழ்த்து சொல்லிடுவோம். நான் எடிட்டருங்கிறீங்க, நெட்ஃபிளிக்ஸ்காரர் ஒரு வாரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் தமிழ்நாட்டுல வழி கேட்க வந்தாரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? கார்ல இடம் இல்லைன்னா அடுத்த கார்ல வாங்கலாம். ஏன் அப்படி பண்றீங்க? ஜிம்மு காசை வேற மொத்தமா கட்டிட்டோம், அதை எப்படி தேர்த்தி எடுக்கிறது? எதிரிக்கு கூட இப்படிப்பட்ட நிலைமை வந்துடக்கூடாது. காலையில எஞ்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்து ஃபுல்லா எக்ஸசைஸ் தான். ஒரு அவசரம் வண்டியில ஏறுங்க. நான் அப்பதான் வந்து இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு, வண்டியில அடிபட்டவனுக்கு அன்னைக்கே பால். இதை கூட விட்டுறலாங்க. ஆனா கடைசியில ஒண்ணு பண்ணாங்க பாருங்க.
சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. அடடா இப்படி ஒரு எக்ஸாம் ஆளா? இந்த மாதிரி எல்லாம் எக்ஸாம் ஆள் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம போயிருப்பேன். ட்ரெஸ் போட்டு வந்து நான் சாய் பழவி மாதிரி இருக்கலான்னு கேட்டாங்க. பல்லு போன கிளவி மாதிரி இருக்க சாய் பல்லவியா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தவர் தெரியுமா? ஆனா இப்ப காலங்கத்தால உட்கார வச்சு 8வது புள்ளியும் 3வது புள்ளியும் கனெக்டே ஆகல போறாரு. வாய் மூடி, இது புள்ளி வச்சு போடுற கோலமே கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் அவர் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து ஊருக்கே காமிச்சாருங்க. எங்க டான் தான் எங்க ட்ரிப்பை பிளான் பண்ணதுனாங்க. யார் அந்த டானு? நல்லா சமைக்க தெரியும்னு வந்துட்டு அப்புறம் இப்படி பண்ணா பதட்டமாவாதாங்க. இன்னைக்கு பேக் கொண்டு வர வேணா, கொஞ்சம் வித்தியாசமா வாங்கினா இவ்வளவு வித்தியாசமாவா? எல்லாரும் பாடுறது ஓகேங்க, அது ஏன் எல்லா லேடிஸ் வாய்ஸும் கொஞ்சம் கட்ட குரலா இருக்குது? கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து வாயெல்லாம் தொலைச்சு விட்டாரு. ஆனா அவரோட நிலைமை ரக்கம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்க, நான் ஒரு தேவதை தானே. கரப்பாம்பூச்சி மழையில நனைகிற மாதிரி நின்று கொடை வரும்போது கூட வரலான்னு பார்த்தாரு. நீங்க ஆடுறது தப்பு இல்லைங்க, அதுக்குன்னு மனப்பெண்ண கார் ஏத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு ஆடுறது. இங்க வரும்போது ஒண்ணு ஒண்ணா வருது, அங்க ஆயிரக்கணக்கில் போகுது. லிரிக்ஸ் தெரியுதா இல்லையா? அந்த பீட்டுக்கு ஏத்த மாதிரி பாட வேண்டியதான். உங்ககிட்ட இருக்கிறதுல விலை மதிக்க முடியாத பொருள் எதுன்னு கேட்க, அம்மா பையனை கூப்பிட. இவன் கழுத்துல போட்டது செயின் தான். ஓ, அப்ப இவங்க ரெண்டு பேரும் கொலாபரேஷன்ல வந்த படமா அது? கைஸ், ஆரஞ்சு கலர் பிரியாணி செய்ய போனா கொஞ்சம் கறிக்கு கருப்பு கலர் பிரியாணி ஆயிடுச்சு. யாருக்கு வேணும்? மேடம் மேடம் மேடம், அவங்கள யாராச்சும் நிக்க சொல்லுங்க, கல்யாண மண்டபத்தை தாண்டி போறாங்க. அங்க போடும்போது ரவை உப்புமாவா தான் போட்டுன்னு வந்தேன். ஆனா இங்கதான் யார் தெருவாச்சும் ரொம்ப அசுத்தமா இருந்ததுன்னா பெட்டிஷன் ஒன்று எழுதி கொடுங்க. சார், இந்த ஸ்குட் கேம்ல வர பொம்மை ரொம்ப மொரட்டு பொம்மையா இருக்குதுங்க. அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டெப் இன்டென்ஸா ஆடியே திருவன் ஆடிக்கிட்டு இருக்காரு. வாழைக்கால பச்சி பாத்துக்கிறேன், முளைக்கால பாத்துருக்கேன், வளையல் பச்சி இங்கதாமா பாக்குறேன். தொண்டை கட்டி சளி பிடிச்சதுக்கு அப்புறமும் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுவது எப்படி? ட்ரெயின்ல சாப்பிட்றவங்கள பாத்துருங்க மேடம், சமைக்கிறவங்கள இங்கதான் பாக்குறேன். ஒரு தோசையை 1000 தோசையா மாத்திர காம்பவுண்டிங் எஃபெக்ட் உங்ககிட்ட இருக்குது. வரவங்க பச்சி விக்கிறோன்னு இல்லாம வரவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றாங்க பாத்தீங்களா? நூல் பரோட்டான்னு வாங்கிட்டீங்க, நீங்க ஏமாந்துட கூடாதுல, அதான் நூல் போட்டு கொடுத்துருக்காரு. நூல் பரோட்டா ஏங்க, பொம்மையை பார்த்துல யாராச்சும் இவ்வளவு சந்தோஷப்படுவாங்களா? எங்க கிடைக்கும் லிங்க் அமைச்சிருங்க. பரவாயில்ல, வயசானவங்களும் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆயிடுறாங்க. நான் அருமையா பாடுறத பார்த்து குழந்தை பாராட்ட போகுதுன்னு நினைச்சாங்க. தங்கச்சி ஹோட்டல்ல சாப்பிட போறத பார்த்து வீட்டுல இருக்கிற அண்ணன் திட்ட, வீட்டுல என்ன சாப்பாடுன்னு தெரிஞ்சவனே இப்ப நைட் என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? உப்மா. அவரை பார்த்து முடிவு பண்ணக்கூடாதுங்க, என்ன எனர்ஜிங்கிறீங்க? கடைக்காரர்கிட்ட ரெட் புல் கேட்டா ஒயிட் புல் தான் இருக்குதான். அவரே வந்து சந்தோஷமா இருங்க, ஆனா ஒழுங்கா இருங்கன்னு சொல்லிட்டு போறாருங்க. பாக்காதப்ப பிரிச்சு மேஞ்சவங்க கேமரா வந்தவனே ஏதோ அவசர சிகிச்சை போல அக்காவை கூ விட்டாங்க. பாவம் பிரெக்னன்டான லேடி உட்காருங்கன்ட்டு வழி விட்ட சர்த்து ஒப்பா சார் அது. உள்ள உட்காந்துக்கிறவங்களை இம்ப்ரெஸ் பண்ண பனிக்காத்துல ஹார்ட் போட்டு காமிச்சாரு.
ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன்ட்டு கூடக்கிறவங்க காட்டா போறவரு வீடியோட காசிக்கு வந்துடும். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.